ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, அமித் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சொல்கிறாங்க, பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேர் லவ் வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் லவ்வுமே கேமுக்காக தான் பண்ணுற மாதிரி தோணுதுன்றாங்க. அமித் கேட்குற எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் நிறைய டைம் வந்து பார்வதி எங்கிட்டே புலம்பியிருக்கா, கமருதீன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் பேசுகிறாங்க பார்வதி. ஏன் பார்வதியுமே சம்டைம்ஸ் வந்து கமருதீன் மேலே நம்பிக்கை இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்டு வரும்போது அவங்க ஒரு மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. திவ்யாவெலாம் தனியாக கூட்டு போயிட்டு கேட்டது என்ன கேட்டாங்கன்னு தெரில. கண்டிப்பாக கமருதீனை பற்றி கேட்டிருப்பாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அமித் சொல்கிறாரு, எனக்குமே அந்த டவுட்டாக தான் இருக்குது. 2 பேருமே ஒருத்தரை நம்பலன்னு தான் தோணுது. எனக்கு சில விஷயத்தை பார்க்கும்போது உண்மையாகவும் தோணுது, சில விஷயம் பார்க்கும்போது இது கேமுக்காக பண்ணுறாங்களோன்னு தோணுதுன்னு அமித் சொல்கிறாரு. ஏன்னா பார்வதி என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள், கமருதீன் என் கூட நிற்க மாட்டான் நிறைய விஷயத்துலன்ற மாதிரி. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே வந்து இது கேமா இல்லை உண்மையான லவ்வானே தெரியலன்றாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை இந்த பிக் பாஸில் நிறைய 1000 லவ் நடந்திருக்கு. ஸோ லவ் வந்து ஒரு பெரிய இதுவே இல்லை. சில பேர் வந்து இங்கேருந்து வெளில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறாங்க, சில பேர் வந்து இதோடு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ எது வேணா இருக்கட்டும், பட் எது இருந்தாலும் ஒரு போல்ட் டிசிஷன், எது இருந்தாலும் ஒரு உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று பண்ணுறாங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு பண்ணணும். இல்லைன்னா தேவையில்லாத பேசிட்டு மாற்றி பேசிட்டு, ஸோ இது ஒரு கண்டென்ட்டாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்றாங்க. உடனே திவ்யா பற்றி பேசுகிறாங்க. திவ்யா வந்து எனக்கு உண்மையாகவே வந்து பிடிக்கவே இல்லை நிறைய விஷயத்தில். ஏன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வந்து எமோஷனை தூண்டி விட்டு மற்றவங்க வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிட்டு அவள் வந்து அதை வச்சு பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருவா. இப்போ கமருதீன்லாம் அதில் வந்து நல்லா சிக்கிறாரு. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அவர் வந்து வாய் விட்டுறாரு. ஸோ அதை வச்சு அவள் கேம் ஆடுறா. அவள் கேம் கிளவராக ஆடுவான்னு தெரியும் எனக்கு, அதுதான் நான் அவர்கிட்ட வந்து போகிறதே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அமித்துமே ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு. பார்க்கலாம் மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.